Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா இட்லிக்கு அருமையான கும்பகோணம் கடப்பா. கும்பகோணத்தில் மிகவும் பிரபலமான கடப்பாவை இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கு தொட்டுக்கொள்ள அருமையாக இருக்கும். இன்று இதனை செய்வது எப்படி என்று பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பாசிப்பருப்பு 1 கப், உருளைக்கிழங்கு 2, மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, வெங்காயம் 1, தக்காளி 1, கொத்தமல்லி தழை சிறிதளவு, உப்பு, எண்ணெய் தேவையான அளவு. அரைப்பதற்கு தேங்காய் துருவல் 1/4 கப், பொட்டுக்கடலை 5 ஸ்பூன், ஏலக்காய் 1, பூண்டு 4 பல், தாளிக்க பட்டை சிறிய துண்டு, கிராம்பு 1, கறிவேப்பிலை சிறிதளவு. செய்முறை: வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி கொள்ளவும். பாசிப்பருப்பை நன்றாக கழுவி அதனுடன் மஞ்சள் தூள், உருளைக்கிழங்கு சேர்த்து வேக விட்டு எடுக்கவும். பாசிப்பருப்பு வெந்தவுடன் உருளைக்கிழங்கை தோல் நீக்கி பருப்புடன் சேர்த்து மசித்து கொள்ளவும். அரைக்க கொடுத்துள்ள பொருட்களை மிக்சியில் சேர்த்து விழுதாக அரைத்து கொள்ளவும். வாணலில் எண்ணெய் விட்டு தாளிக்க கொடுத்துள்ள பொருட்களை சேர்த்து தாளித்த பின்னர் வெங்காயத்தை சேர்த்து வதக்கவும். வெங்காயம் நன்றாக வதங்கியதும் தக்காளியை சேர்த்து வதக்கவும். தக்காளி சற்று வதங்கியதும் அரைத்த தேங்காய் விழுது, வேக வைத்த பருப்பு கலவை, உப்பு சேர்த்து நன்கு கொதிக்க விட்டு இறக்கவும். கடைசியாக மேலே கொத்தமல்லி தூவி இட்லியுடன் பரிமாறலாம். ஓகே வியூவர்ஸ், இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்கணும்னா எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்ல மறக்காம கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.